கிறிஸ்துவுக்குள் அன்பான நித்திய வெளிச்சம் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு விசை இந்த தொலைக்காட்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதிலும் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் ஆசிர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய தேவன் கடந்த 5 மாதங்கள் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த 6வது மாதத்திலும் உட்பிரவேசிக்கும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 6வது மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக, நன்மையின் நாட்களாக, கிருபையின் நாட்களாக தேவன் உங்களுக்கு மாற்றி தரும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிப்போம். பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவஜனமே, அருமையான இந்த பகல் பொழுதில் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியிலே, இந்த காலை பொழுதிலே தள்ளாடுகிறவனை பலப்படுத்துகிற தேவன் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பலவானுடைய வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அன்னாள் என்கிற ஒரு பெண்மணி நீண்ட நாட்களாக பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறாள். அவளுடைய வீட்டில் இருந்த பெனினாள் என்கிற ஒரு பெண் இந்த அன்னாளுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லாததனால மிகவும் வேதனைப்படுத்தினாள், மிகவும் துக்கப்படுத்தினாள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அன்னாளுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லாததனாலே அவள் வீட்டில் இருந்த இன்னொரு பெண்ணாகிய பெனினாள் மிகவும் வேதனைப்படுத்தினாள், மிகவும் துக்கப்படுத்தினாள், விசனப்படுத்தினாள், வார்த்தைகளினால் காயப்படுத்தினாள். ஆனால் அன்னாளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவளுக்கு ஒரு பிள்ளையை ஆண்டவர் தந்தார். அந்த பிள்ளை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக ஆண்டவர் எழுப்பி தந்தார். அந்த பிள்ளையை ஆண்டவருக்காக அவள் ஒப்பு கொடுத்திருந்தபடியால் அந்த பிள்ளையை ஆலயத்தில் விடுவதற்காக காரியங்களை முன்னெடுத்தாள். அப்பொழுது தேவ சமூகத்திலே அமர்ந்து அன்னாள் ஜெபித்த ஒரு ஜெபம்தான் பலவான்களுடைய வில் முறிந்தது என்று அவள் சொல்லுகிறாள். பலவான்களுடைய வில் முறிந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல தன்னை பார்க்கிலும் பெனினாளை ஒரு பலவானாக பார்த்தாள். பிள்ளை பாக்கியம் இல்லாத தன்னை விட, ஸ்தோத்திரம், சமாதானம் இல்லாத தன்னை விட பெனினாளை ஒரு பலசாலியாக பார்த்தாள். ஆனால் இந்த பகல் பொழுதிலே அன்னாள் ஆண்டவர் எனக்கு ஒரு பிள்ளையை தந்தார் என்று சொல்லி பெனினாளுக்கு முன்பதாக, நிந்தித்த பெனினாளுக்கு முன்பதாக, அவமானப்படுத்தின பெனினாளுக்கு முன்பதாக, என்னை வருத்தப்படுத்தின பெனினாளுக்கு முன்பதாக ஆண்டவர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து ஸ்தோத்திர பலவானுடைய வில்லை முறிய பண்ணினார். அவளுடைய பெருமையை, அவளுடைய மேட்டிமையை, அவளுடைய அகந்தையை ஆண்டவர் முறிய பண்ணினார். தள்ளாடின என்னையோ அவர் வார்த்தைகளினால் பலப்படுத்தினார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என் கண்பான தேவ பிள்ளைகளே, தள்ளாடினவர்களை அவர் பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். தள்ளாடினவர்களை பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். கடந்த 5 மாதங்கள் ஸ்தோத்திரம், ஒரு சில காரியங்களின் நிமித்தமாக நீங்கள் தள்ளாடி கொண்டிருக்கலாம். பண நெருக்கடினால், பொருளாதார நெருக்கடினால், இக்கட்டான சூழ்நிலைகளினால், மனித வார்த்தைகளினால், எதிர்மறையான சூழ்நிலைகளினால், ஊழியத்தில் யுத்தக்களமாய் இருப்பதினால், குடும்பத்திலே சமாதானம் இல்லாததனால், பொருளாதாரத்தில் ஒரு நெருக்கடி உண்டாவதினால், ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து நீங்கள் ஒரு காரியம் இந்த 5 மாதங்களாக உங்களை தள்ளாட பண்ணியிருக்கலாம். உங்கள் குடும்பத்தை தள்ளாட பண்ணியிருக்கலாம். இந்த 6வது மாதத்திலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், தள்ளாடின உன்னை நான் பலப்படுத்த போகிறேன்.
தள்ளாடுகிற உன்னை நான் நிலைநிறுத்த போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என் கண்பானவர்களே, ஒருவேளை பலவான்கள், உங்களை பார்க்கிலும் பலவான்கள், பொருளாதாரத்திலே, பணத்திலே, செல்வாக்கிலே, அதிகாரத்திலே ஒருவேளை உங்களை பார்க்கிலும் பலவான்களா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை கைவிட மாட்டார். தள்ளாடுகிற உங்களை ஆண்டவர் பலப்படுத்துவார். தள்ளாடுகிற உங்களை ஆண்டவர் நிலைநிறுத்துவார். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன ஆண்டவராகிய தெய்வம் யார் தள்ளாடினவர்களாய் இருக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய பலத்தை சார்ந்து கொள்ளும் பொழுது அவர் தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறார். இந்த 6வது மாதத்திலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் கண்பான சகோதரனே, சகோதரியே, தள்ளாடுகிற உன்னை ஆண்டவர் பலப்படுத்த விரும்புகிறார். பொருளாதாரத்திலே தள்ளாடுகிற உன்னை பலப்படுத்த விரும்புகிறார். ஸ்தோத்திரம். குடும்பத்திலே தடுமாறி கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் பலப்படுத்த விரும்புகிறார். ஊழியத்தை, தள்ளாடுகிற ஊழியத்தை அவர் பலப்படுத்த விரும்புகிறார். தள்ளாடி கொண்டிருக்கிற உங்கள் எதிர்காலத்தை, உங்கள் வியாபாரத்தை, உங்கள் கையின் பிரயாசங்களை ஆண்டவர் பலப்படுத்த போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என் கண்பான தேவ பிள்ளைகளே, மனித பலம் என்பது நிலையற்றதாய் இருக்கிறது. ஒருவேளை இந்த 6வது மாதத்துல எத்தனையோ சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கலாம். இந்த 6வது மாதம் உங்கள் சத்துருக்களுடைய வில் கட்டாயமா முறியும். சத்துருக்களுடைய வில் கட்டாயமா முறியும். அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த 6வது மாதத்தில் உங்களை ஆண்டவர் எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். வியாபாரத்திலே, பொருளாதாரத்திலே, கையின் பிரயாசத்திலே, குடும்ப வாழ்க்கையிலே, ஊழியத்திலே விழுந்து போன உங்களை ஆண்டவர் ஸ்தோத்திரம் எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தள்ளாடுகிறவர்களை அவர் பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்ப தள்ளாடினவர்களை எப்படி பலப்படுத்தினார்? யாரெல்லாம் தள்ளாடினார்கள்? எப்படி அவர்களை பலப்படுத்தினார்? ஏன் தள்ளாடினார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு சொல்லப்படுகிறது, பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப இந்த இடத்துல அன்னாள் தன்னை குறித்து, தன்னுடைய குடும்பத்தை குறித்து அந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறாங்க. தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். அப்ப இந்த இடத்துல அன்னாள் ஜெபிக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகிறாள், ஆண்டவரே, தள்ளாடுகிற என்னை பலத்தால் இடைக்கட்டினீர். தள்ளாடுகிற என் எதிர்காலத்தை, பிள்ளை பாக்கியம் இல்லாமல் தள்ளாடி கொண்டிருந்த என்னை, சமாதானம் இல்லாமல் தள்ளாடி கொண்டிருந்த என்னை, ஸ்தோத்திரம், நிம்மதி இல்லாமல் தள்ளாடி கொண்டிருந்த என்னை உம்முடைய பலத்தினால் இடைக்கட்டினீர் என்று அவள் சொல்லுகிறாள். அப்ப அன்னாளுடைய வாழ்க்கையிலே ஏன் தள்ளாடுகிற சூழ்நிலை வந்தது? அன்னாளுடைய கணவர் அன்னாளை மிகவும் நேசிப்பார், மிகவும் நேசிப்பார். ஸ்தோத்திரம். ஆசீர்வாதங்களில் எல்லாம் இரட்டிப்பான நன்மைகளை கொடுப்பார். எல்லாம் இருந்தும் கூட அன்னாளை ஏதோ ஒரு காரியம் தள்ளாட பண்ணிற்று. அவளுடைய இருதயத்தை, அவளுடைய சிந்தையை, அவளுடைய வாழ்க்கையை, அவளுடைய எதிர்காலத்தை ஏதோ ஒரு காரியம் தள்ளாட பண்ணிற்று. அப்ப அன்னாளை எது தள்ளாட பண்ணிற்று என்று வேதத்தில் படிக்கும் பொழுது பெனினாளுடைய வார்த்தைகள் அன்னாளை தள்ளாட பண்ணிற்று. அப்ப வார்த்தையால் அன்னாள் தள்ளாடிந்த பார்க்கிறோம். பெனினாள் யூஸ் பண்ண வார்த்தை, பெனினாள் சொன்ன வார்த்தை, உனக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை, உனக்கு பிள்ளை பிறக்காது, உனக்கு ஒரு சந்ததி இருக்காது, உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்காது என்று சொல்லி பெனினாள் யூஸ் பண்ண ஒவ்வொரு வார்த்தைகளும் அன்னாளை ஸ்தோத்திர பலகீனப்படுத்தியது, அன்னாளை வருத்தப்படுத்தியது, அன்னாளை விசனப்படுத்தியது, அன்னாளை மனமடிவாக்கியது, அன்னாளை மனச்சோர்வுக்குட்படுத்தியது. அவளால் ஜெபிக்க முடியவில்லை, ஆராதிக்க முடியவில்லை, குடும்பத்தை நடத்த முடியவில்லை, கணவனோடு காரியங்களை பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. ஸ்தோத்திரம். மிகவும் அழுது கொண்டே இருந்தாள். ஆலயத்தில் போய் அழுது கொண்டே இருந்தாள். வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருந்தாள். கணவர் அவளுடைய சூழ்நிலையை புரிந்து கொள்ளவில்லை. ஆலயத்தில் இருந்த தேவ மனிதனும் அன்னாளுடைய சூழ்நிலை புரிந்து கொள்ளவில்லை. அவள் வெகு நேரம் அழுது கொண்டே இருந்தாள். அவள் வார்த்தையினால் மிகவும் பலகீனப்பட்டு இருந்தாள். வார்த்தைகளினால் மிகவும் காயப்பட்டவளாய் இருந்தாள். அப்ப ஆண்டவர் பார்த்தால் பெனினாளுடைய வார்த்தைகள் அன்னாளை மிகவும் காயப்படுத்துகிறது, வருத்தப்படுத்துகிறது, விசனப்படுத்துகிறது, சோர்வுக்குட்படுத்துகிறது. அவளால் ஜெபிக்க முடியல, ஆராதிக்க முடியல, ஆலயத்திற்கு செல்ல முடியல. ஆதலால் வார்த்தைகளால் காயப்பட்டு தள்ளாடுகிற அன்னாளை நான் பலப்படுத்த போகிறேன். வார்த்தைகளால் தள்ளாடுகிற அன்னாளை நான் பலப்படுத்த போகிறேன்.
திடப்படுத்த போகிறேன், அவளை உயர்த்த போகிறேன் என்று சொல்லி அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை தேவன் கொடுத்தார். அப்பொழுது எந்த இடத்தில் நிந்தையை அனுபவித்தாலோ, எந்த இடத்தில் வேதனைகளை அனுபவித்தாலோ, எந்த இடத்தில் கஷ்டங்களை அனுபவித்தாலோ, எந்த இடத்தில் வருத்தங்களை அனுபவித்தாலோ, எந்த வீட்டுக்குள் வார்த்தைகளால் காயப்பட்டாலோ, எந்த வீட்டுக்குள் வார்த்தைகளால் வருத்தப்பட்டாலோ, அதே வீட்டுக்குள்ளே தள்ளாடின அன்னாளை தேவன் பலப்படுத்தினார் என்று சொல்லி வேதத்திலே படிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை கடந்த 5 மாதங்கள் உங்கள் உறவினர்களோ, உங்கள் நண்பர்களோ, அல்லது உங்களை சுற்றி வாழ்கிற ஜனங்களோ, உங்க பட்டணத்தில் வாழ்கிற மக்களோ, உங்களோடு இணைந்து வேலை செய்கிற பிள்ளைகளோ, யாரோ ஒரு நபர் உங்களை மிகவும் வார்த்தைகளால் காயப்படுத்தி இருக்கலாம், துக்கப்படுத்தி இருக்கலாம், விசனப்படுத்தி இருக்கலாம். ஒருவேளை உங்கள் திருமணம் ரொம்ப காலதாமதம் ஆகிறதுனாலே, உங்களுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லாததுனாலே, ஒரு வீட்டை கட்ட முடியாததனாலே, ஒரு வேலை கிடைக்காததனாலே, ஆசீர்வாதம் இல்லாததனாலே, சமாதானம் இல்லாததனாலே, அவர்கள் எதிர்பார்க்கிற செல்வாக்கும் வசதிகளும் வாய்ப்புகளும் உங்களுக்கு இல்லாததனாலே மனித வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தி கொண்டிருந்திருக்கலாம். 5 மாதங்கள் நீங்க ஜெபிக்க முடியாத அளவிற்கு, ஆராதிக்க முடியாத அளவிற்கு, ஸ்தோத்திரம், ஆலயத்திற்கு செல்ல முடியாத அளவிற்கு, விசுவாசிக்க முடியாத அளவிற்கு, தெய்வத்தோடு உறவாட முடியாத அளவிற்கு மனித வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம். சத்துருவின் வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம். அது உங்களை வேதனைப்படுத்தியிருக்கலாம். இந்த 6வது மாதம் இந்த 1ஆம் தேதியிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், மனித வார்த்தைகளால் காயப்பட்டிருக்கிற உன்னை என் வார்த்தைகளால் உன்னை பலப்படுத்த போகிறேன், என் வார்த்தைகளால் உன்னை நிலைநிறுத்த போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த 6வது மாதம் பலவானுடைய வில் முறியும். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவின் வில் முறியும், பலவானின் வில்லுகள் முறியும். உங்கள் வேலை ஸ்தலத்தில், ஊழிய ஸ்தலத்தில், உங்கள் பிரயாசத்தில் எழும்புகிற சத்துருவின் வில் கட்டாயமாக முறியும். தள்ளாடுகிற உங்களை ஆண்டவர் பலப்படுத்துவார். எப்போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தள்ளாடுகிற சூழ்நிலை, பலகீனமான சூழ்நிலைகள் வருகிறதோ அப்போ நம் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். காரணம், நமக்கு பலகீனம் வரும் பொழுது தேவனை சார்ந்து கொள்வோமானால் நம்முடைய பலகீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வதாக, அருமையான இந்த காலை பொழுதிலே 2வதாக யார் தள்ளாடினார்கள், எப்படி ஆண்டவர் பலப்படுத்தினார் என்று பார்க்கும் பொழுது, ஸ்தோத்திரம், யோபுவின் புஸ்தகத்திற்கு வரும் பொழுது 4ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம் சொல்லுகிறது, விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 2வதாக, இழப்புகளால் தள்ளாடின யோபுவை ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளினால் பலப்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ மனிதனாக யோபுடைய வாழ்க்கையை கவனித்து பார்க்கும் பொழுது அவர் உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகிறவருமாய் தேவனுக்கு பயப்படுகிற மனிதனுமாய் இருந்தார். ஆனால் யோபுடைய வாழ்க்கையிலே எதிர்பாராத இழப்புகள், எதிர்பாராத மரணங்கள் அவருடைய வாழ்க்கையிலே வந்தது. ஒரு நாள் ஒருவன் ஓடி வருகிறான். உன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் சகோதரனுடைய வீட்டிலே திராட்சரசம் அருந்தி கொண்டிருந்த பொழுது, அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது, அங்கு வேதம் சொல்லுகிறது, யோபு 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, கழுதைகளை, ஸ்தோத்திரம், நாங்கள் வனாந்தரத்திலே கழுதைகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது வேறொரு கூட்டத்தார் வந்து அந்த கழுதைகளை வெட்டி போட்டார்கள். 1:16 ஆடுகளையும் வேலையாட்களையும், ஸ்தோத்திரம், அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்ததுன்னு படிக்கிறோம். 1:17 ஒட்டகங்களை ஓட்டி கொண்டு போனார்கள் அப்படின்னு படிக்கிறோம். 1:19 குமாரரும் குமார்த்தைகள் மேல், ஸ்தோத்திரம், காற்று பலமாய் அடித்ததனாலே வீடு அவர்கள் மேல் விழுந்து அவர்கள் மரித்து போனார்கள் என்று வேதத்திலே படிக்கிறோம். அதே போல யோபு 1:20 அவன் சால்வியை கிழித்து ஸ்தோத்திரம், தலையை சிரைத்து அவன் வந்து வீதியில் உட்கார்ந்ததை நம் வேதத்தில் படிக்கிறோம். அப்ப யோபுடைய வாழ்க்கையிலே எதிர்பாராத இழப்புகள், ஒட்டகங்களை இழந்தார், கழுதைகளை இழந்தார், ஆடு மாடுகளை இழந்தார், பிள்ளைகளை இழந்தார், சமாதானத்தை இழந்தார், ஆரோக்கியத்தை இழந்தார். அந்த தேசத்தில் அவருக்கு இருந்த மேன்மைகளை, அந்தஸ்துகளை, கனங்களை அவர் இழந்து, ஸ்தோத்திரம், ஒரு வீதியிலே அமர்ந்து அவர் ரொம்ப வியகுலப்படுகிற, வேதனைப்படுகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்ப யோபுடைய வாழ்க்கையில தள்ளாடுகிற ஒரு சூழ்நிலை, ஸ்தோத்திரம். எத்தனையோ வாக்கு தத்தங்கள் இருந்தது, எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் இருந்தது. உண்மையாய் ஆராதித்தார், உண்மையாக ஜெபித்தார். இன்றைக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய மனைவி தேவனை தூஷித்து உயிரை விடும் என்று சொல்லி வற்புறுத்துகிறாள். இவ்வளவு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அப்ப யோபுடைய வாழ்க்கையிலே இப்படி தள்ளாடுகிற சூழ்நிலை ஏன் வந்தது?
யோபுடைய குடும்பத்திலே இப்படி தள்ளாடுகிற சூழ்நிலை ஏன் வந்தது என்று பார்க்கும் பொழுது இழப்புகள் தான் காரணமாய் இருந்தது. இழப்புகள், அவர் சந்தித்த இழப்புகள். ஸ்தோத்திரம். ரொம்ப நாட்களா பிரயாசப்பட்டு சம்பாதித்த மந்தைகள் ஒரே நாளில் இழக்க வேண்டிய சூழ்நிலை. மிகவும் அன்போடும் பாசத்தோடும் அரவணைப்போடும் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் ஒரே நாளில் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்ப இந்த இழப்புகளின் நிமித்தமா யோபுடைய வாழ்க்கையிலே ஒரு தள்ளாடுகிற சூழ்நிலை வந்தது. ஒரு தடுமாற்றம் அவருடைய வாழ்க்கையில வந்தது. ஆறுதல் சொல்ல வந்த நண்பர்கள் அவரை வார்த்தைகளினால் காயப்படுத்தினார்கள். ஆறுதல் சொல்ல வேண்டிய மனைவி தேவனை தூஷித்து உயிரை விடும் என்று சொல்லி வற்புறுத்தினாள். ஆனாலும் அந்த சூழ்நிலையிலே, தள்ளாடுகிற சூழ்நிலையிலே அவர் பலங்கொண்டார் என்று வேதத்தில் படிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை யோபுவை பலப்படுத்தினது என்று சொல்லி வேதத்தில் படிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில அல்லது குடும்பத்துல நீங்க செய்து கொண்டு இருக்கிற வியாபாரம் அல்லது பிசினஸ்ல அல்லது நீங்க செய்து கொண்டிருக்கிற ஊழியத்துல ஏதோ ஒரு காரியத்தை இழந்து இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். கடந்த 5 மாதங்கள் உங்க வாழ்க்கையில் இழப்புகளை சந்தித்திருக்கலாம். பணத்தை இழந்திருக்கலாம், பொருளாதாரத்தை இழந்திருக்கலாம், ஒருவேளை வேலையை இழந்திருக்கலாம், ஆசீர்வாதங்களை நன்மைகளை இழந்திருக்கலாம், உயர்வுகளை மேன்மைகளை இழந்திருக்கலாம், ஒருவேளை உயரத்தில் இருந்த அந்தஸ்துகளை இழந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை இழந்து இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை இழந்து, ஸ்தோத்திரம், ஏதோ ஒரு பொருளை இழந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்கள் கரத்தில் இருந்தவைகளை இழந்திருக்கலாம். உங்களுக்கென்று இருந்த ஒரு காரியத்தை இழந்து போய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இழப்புகளை சந்தித்து தள்ளாடி கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம், ஆண்டவர் பலப்படுத்த போகிறார். இழப்புகளை சந்தித்து தள்ளாடி கொண்டிருக்கிற உங்களை வார்த்தைகளினால் பலப்படுத்த போகிறார். தரிசனத்தினால் பலப்படுத்த போகிறார். வாக்கு தத்தத்தினால் பலப்படுத்த போகிறார். உடன்படிக்கையினால் பலப்படுத்த போகிறார். விசுவாசத்தினாலே பலப்படுத்த போகிறார். அவருடைய வல்லமையினாலே உங்களை இடைக்கட்ட போகிறார். காரணம், அவர் தள்ளாடுகிற பிள்ளைகளை அவர் பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். தள்ளாடுகிற பிள்ளைகளை பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். இந்த 5 மாதத்தில் எவைகளை இழந்து போனீர்களோ, இந்த 6வது மாதத்தில் ஸ்தோத்திர இழந்தவைகளை பெறுகிற ஒரு நாட்களாக இருக்கும். திருப்பிக் கொள்ளுகிற நாட்களாக இருக்கும். சிறியதாகிலும் பெரியதாகிலும் திருப்பிக் கொள்ளுகிற நாட்களாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வதாக யார் ஸ்தோத்திரம் சோர்ந்து போனார்கள், யார் தள்ளாடினார்கள் என்று வேதத்தை படித்து பார்க்கும் பொழுது 1 ராஜாக்களின் புஸ்தகத்திற்கு வருகிற பொழுது 19ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்போது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என் அன்பான தேவ பிள்ளைகளே, பயத்தினால் தள்ளாடின எலியாவை ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளினால் பலப்படுத்தினார். பயத்தினால் கொஞ்ச நாளுக்கு முன்பதாகத்தான் ஸ்தோத்திரம் கர்மேல் பர்வதத்திலே வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி கர்த்தரே தேவன் என்பதை நிரூபித்த ஒரு தேவ மனுஷன். எல்லா பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் கர்த்தரே தேவன் என்பதை, இஸ்ரவேல் மக்கள் அனைவருக்கும் கர்த்தரே தேவன் என்பதை, இஸ்ரவேலின் ராஜாவுக்கு கர்த்தரே தேவன் என்பதை நிரூபித்த ஒரு தேவ மனுஷன். பாகால் தீர்க்கதரிசிகளை ஸ்தோத்திரம் 450க்கு மேற்பட்ட பாகால் தீர்க்கதரிசிகளை ஸ்தோத்திரம் சங்காரம் பண்ணின ஒரு தேவ மனுஷன். ஆனா ஸ்தோத்திரம் இந்த ஏஷபேல் என்கிற ஒரு பெண்மணி என் தீர்க்கதரிசிகளுக்கு செய்தது போலவே உனக்கும் செய்யப்படும் என்று சொல்லி ஒரு பெண் சொன்ன வார்த்தைக்காக பயப்பட்டு தூரத்தில் போய் ஸ்தோத்திரம் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி ஒரு சூறை செடிக்குள் படுத்து கொண்டு, போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி தள்ளாடுகிற ஒரு சூழ்நிலை. அவர் மேல் வாக்கு தத்தம் இருந்தது. அவருக்கு நல்ல தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் இருந்தது. தேவ சத்தத்தை கேட்கிற ஒரு மனுஷன், தேவ தரிசனமுள்ள ஒரு மனுஷன், நல்ல ஜெபிக்கிற ஒரு மனுஷன், அற்புதங்களை அடையாளங்களை நிகழ்த்தின ஒரு மனுஷன். ஆனால் ஒரு சாதாரண பெண்மணி என் தீர்க்கதரிசிகளுக்கு செய்தது போலவே உனக்கும் செய்வேன் என்று சொன்ன பொழுது அவர் மிகவும் சோர்ந்து போய் விரக்தி அடைந்து, மரணம் நேரிடுமோ, ஆபத்து நேரிடுமோ என்று பயந்து ஒரு சூறை செடிக்குள் படுத்து கொண்டு, போதும் கர்த்தாவே, என் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையில தள்ளாடுகிற ஒரு சூழ்நிலை உண்டாயிற்று. அப்போது ஒரு தேவ தூதன் அவரை தட்டி எழுப்பி, நீ எழுந்து புசி, நீ போக வேண்டிய தூரமோ வெகு தூரம், எலியாவே உனக்கு என்ன காரியம், நீ எழும்பு,
உன்னுடைய தரிசனம் பெரியது, உன் திட்டம் பெரியது, உன்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் பெரியது, நீ செய்ய வேண்டிய ஊழியம் பெரியது. இனி ராஜாக்களை அபிஷேகம் பண்ண வேண்டும், இனி தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ண வேண்டும். இப்படிப்பட்ட தரிசனமுடைய நீ ஸ்தோத்திரம் இப்படி சோர்ந்து போகக்கூடாது, இப்படி தள்ளாடுகிற சூழ்நிலையில் இருக்கக்கூடாது. நீ எழுந்து போ, நீ போக வேண்டிய தூரமோ வெகு தூரம் என்று சொன்னபோதுதான் அவரை ஆண்டவருடைய வார்த்தை அவரை பலப்படுத்தினது. அப்போ ஒரு மனுஷனுடைய வார்த்தை, ஒரு மனுஷியுடைய வார்த்தை எலியாவை சோர்ந்து போக பண்ணிற்று, மனமடிவுக்கு உட்படுத்தியது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இரவும் பகலா 40 நாட்களும் ஓட வைத்ததை படிக்கிறோம். மனுஷிக வார்த்தைகள் நம்மை தளர பண்ணும், ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மை நிமிர பண்ணும். மனிதருடைய வார்த்தைகள் நம்மை மனமடிவாக்கும், ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மை மகிழ்ச்சிக்கு உட்படுத்தி எழுந்து ஓட வைக்கும். என் அன்பான தேவ பிள்ளைகளே, அப்ப அன்றைக்கு ஏசபேல் சொன்ன ஒரு வார்த்தை எலியாவை தள்ளாட பண்ணுமானால், ஒருவேளை அதே போல் உங்களை கூட ஊழியத்தில் ஏதோ ஒரு காரியம் உங்களை தள்ளாடுகிற சூழ்நிலைக்கு உட்படுத்தி இருக்கலாம். பயத்தினால் தள்ளாடி கொண்டிருக்கலாம். ஒருவேளை இந்த கடனை அடைப்பதற்கு நான் என்ன செய்ய போகிறேன், திருமணத்திற்காக நான் என்ன செய்ய போகிறேன், வீட்டை கட்டுவதற்கு நான் என்ன செய்ய போகிறேன், பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், கல்லூரி காரியங்கள் வரப்போகிறது, நான் என்ன செய்ய போகிறேன், என் எதிர்காலத்திற்காக என்ன செய்ய போகிறேன். கண்ணு கெட்டுகிற தூரம் வரைக்கும் எல்லா வாசல்களும் அடைபட்ட நிலைமையாய் இருக்கிறது. யாருடைய ஆதரவும் எனக்கு இல்லை, யாருடைய ஒத்தாசையும் எனக்கு இல்லை, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தினாலே நீங்க தள்ளாடி கொண்டிருக்கலாம். எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், ஸ்தோத்திர வாழ்க்கை குறித்த பயம், பொருளாதாரத்தை குறித்த பயத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். பயப்படுகிற உங்களை இந்த பகல் வேளை ஆண்டவருடைய வார்த்தை பலப்படுத்துகிறது. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. இந்த காரியத்தை குறித்து நீ பயப்படாதே, இந்த தேவைகளை குறித்து நீ பயப்படாதே. நீ போக வேண்டிய தூரமோ வெகு தூரம். ஊழியத்தில் வருகிற இந்த சிறிய பிரச்சனைகளை பார்த்து, இந்த சிறிய போராட்டங்களை பார்த்து நீ சோர்ந்து போகாதே, தளர்ந்து போகாதே, தள்ளாடுகிற சூழ்நிலைக்கு நீ ஒப்புக்கொடாதே. நீ போக வேண்டிய தூரமோ வெகு தூரம், நீ போக வேண்டிய தூரமோ வெகு தூரமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என் கண்பான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். வார்த்தைகளால் தள்ளாடுகிற சூழ்நிலைக்கு உட்படுத்தப்பட்ட அன்னாள் என்கிற பெண்மணியை ஆண்டவர் பலப்படுத்தினார் என்று வேதத்தில் படிக்கிறோம். அதே போல் இழப்புகளை சந்தித்து தள்ளாடின யோபுவை ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளினால் பலப்படுத்தினார், அற்புதங்களினால் பலப்படுத்தினார். அதே போல் எலியாவை குறித்து நாம் படிக்கும் பொழுது மனுஷிக வார்த்தைகளை கண்டு பயந்து போய் அவர் ஸ்தோத்திரம் தள்ளாடுகிற சூழ்நிலைக்கு உட்படுத்தப்பட்ட பொழுது ஆண்டவருடைய வார்த்தை அவரை அந்த வனாந்தரத்தில் பலப்படுத்தி மீண்டும் ராஜாக்களை அபிஷேகம் பண்ண, தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ண, அசாத்தியமான ஊழியங்களை செய்வதற்கு எலியாவை ஆண்டவர் பலப்படுத்தினார். எலியாவின் தரிசனத்தை பலப்படுத்தினார். எலியாவின் திட்டங்களை ஆண்டவர் பலப்படுத்தினார். அருமையான பகல் வேளை உங்கள் தரிசனம் திடப்படுகிறது, உங்கள் ஊழியம் திடப்படுகிறது, உங்கள் விசுவாசம் திடப்படுகிறது, உங்கள் நம்பிக்கை திடப்படுகிறது, உங்கள் பொருளாதாரம் திடப்படுகிறது. தைரியமாய் முன்னேறி செல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக ரூத்துவின் புஸ்தகத்திற்கு வருகிற பொழுது அங்க ஒரு காரியத்தை நம்ம படிக்க போகிறோம். ஆண்டவரன் உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ரூத்துவின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்திற்கு வரும்பொழுது அதனுடைய 20வது வாக்கியம் சொல்லுகிறது, அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் என்று வேதத்தில் படிக்கிறோம். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார், கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை அப்படின்னு வேதத்தில் படிக்கிறோம். இந்த இடத்துல நாம் கவனித்து பார்க்கும் பொழுது நகோமியினுடைய வாழ்க்கையில, நகோமியுடைய குடும்பத்தில் தள்ளாடுகிற ஒரு சூழ்நிலை. பெத்லகேமில் மிகப்பெரிய ஒரு பஞ்சம், மிகப்பெரிய ஒரு அந்த தேசத்தில் மிகப்பெரிய ஒரு பஞ்சம், மிகப்பெரிய ஒரு பொருளாதார பற்றாக்குறை வருகிறது. அப்பொழுது இந்த குடும்பம் இந்த தேசத்தில் வாழ முடியாது, இந்த தேசத்தில் இருக்க முடியாது, நம்ம பேசாம வேறொரு தேசத்திற்கு சென்று விடலாம் என்று சொல்லி அவர்கள் மோவாபிய தேசத்திற்கு புறப்பட்டு போகிறார்கள். வாழ்வதற்காக தான் அந்த தேசத்திற்கு போனார்கள். ஜெயிக்க வேண்டும், மேற்கொள்ள வேண்டும், வாழ்க்கையில முன்னுக்கு வர வேண்டும் என்றுதான் மோவாபிய தேசத்திற்கு புறப்பட்டு போனார்கள். ஆனால் அங்க போய் நடந்த காரியம், நகோமி தன் கணவரை இழந்தார், 2 ஆண் பிள்ளைகளையும் இழந்து போனாள். இப்போ 3 பேருமே விதவைகள் ஆக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு அவமானம்,
மிகப்பெரிய ஒரு நிந்தை, அவள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு கசப்பு உண்டாயிற்று. ஒரு பெரிய கசப்பு, வாழ்க்கையின் மீது கசப்பு, ஜீவன் மீது ஒரு கசப்பு, எதிர்காலத்தின் மீது ஒரு கசப்பு, ஆவிக்குரிய வாழ்க்கையின் மீது ஒரு கசப்பு. யாரும் என்னை நகோமின்னு அழைக்காதீங்க, மாறான்னு கூப்பிடுங்க. என் வாழ்க்கையில கசப்பை கட்டளையிட்டார். நிறைவுள்ளவளா போனேன், குறைவுள்ளவளா வந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் முழுவதும் குறைவுகள், என் வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் குறைவுகள். நான் ரொம்ப சிறுமைப்பட்டு நான் வந்திருக்கிறேன். ரொம்ப வார்த்தைகளால் அவங்க தள்ளாடுகிறாங்க. அவங்க தள்ளாடுகிறதை அவங்க வாயின் வார்த்தைகளே நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஸ்தோத்திரம். அவங்க சொல்றாங்க, என்னுடைய வாழ்க்கையில சிறுமை வந்துருச்சு, நான் ரொம்ப துக்கத்தில் இருக்கிறேன், இழப்புகளை சந்தித்திருக்கிறேன், என் வாழ்க்கையில் நிறைய கசப்புகளை அவமானங்களை சந்தித்து வெறுமையாய் இந்த தேசத்திற்கு நான் திரும்பி வந்திருக்கிறேன். அதனால் என்னை நகோமின்னு அழைக்காதீங்கன்னு சொல்றாங்க. அப்போ நகோமி இந்த வார்த்தைகளை சொல்லுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சூழ்நிலைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில இழப்புகள், அவங்க சந்தித்த பஞ்சங்கள் அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. நகோமியினுடைய வாழ்க்கையில் வந்த எதிர்மறையான சூழ்நிலை அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. என் கண்பான தேவ பிள்ளைகளே, அப்ப நகோமியுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் எதிர்மறையாய் இருந்ததனாலே தேசத்திலே பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சத்தினால் தேசத்தை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்த பொழுது அவங்க வாழ்க்கையில நிறைய கசப்புகளை, அநேக சிறுமைகளை சந்தித்து அவங்க மிகவும் தள்ளாடுகிற சூழ்நிலையில் இருந்தாங்க. ஆனால் ரூத்துவை கொண்டு அந்த குடும்பத்தை தேவன் கட்டி எழுப்பினார். ரூத்துவை கொண்டு அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ரூத்துவை கொண்டு கர்த்தர் அந்த குடும்பத்தை போஷித்தார். ரூத்துவை கொண்டு அந்த குடும்பத்திற்கு ஒரு சந்ததியை கர்த்தர் ஏற்படுத்தினார். ரூத்துவை கொண்டு அவங்க சிறுமைகளை கர்த்தர் மாற்றினார். ரூத்துவை கொண்டு அவங்களுக்கு ஏற்பட்ட கசப்புகளை மாற்றினார். ரூத்துவை கொண்டு அவர்களுக்கு ஏற்பட்ட குறைவுகளை தேவன் நிறைவாக மாற்றினார். இப்படி மாற்றினதுனால அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்ததி உண்டாயிற்று. எந்த தேசத்தில் வெக்கப்பட்டார்களோ, எந்த தேசத்தில் அவமானப்பட்டார்களோ, எந்த தேசத்தில் அவங்க கைவிடப்பட்டார்களோ, அதே தேசத்தில் ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய அற்புதம் அந்த தேசத்தில் அவர்களை நிலைநிறுத்தியது. அதே தேசத்தில் நிலைநிறுத்தியது. எதிர்மறையான சூழ்நிலைகளை ஆச்சரியமாக தேவன் மாற்றினார், ஆச்சரியமாக மாற்றினார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் கண்பான தேவ ஜனமே, ஒருவேளை வேலை செய்கிற இடத்துலையோ, ஊழியம் செய்கிற இடத்துலையோ, அல்லது வாழ்கிற பட்டணத்திலேயோ, உங்கள் வீட்டிலேயோ, நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்திலேயோ எதிர்பாராத சூழ்நிலைகளின் நிமித்தமா சில பிரச்சனைகள், நீங்களே அந்த பிரச்சனைகளை எதிர்பார்க்கல. இப்படி ஒரு போராட்டம் வரும், இப்படி ஒரு பிரச்சனை வரும், இப்படி ஒரு நெருக்கம் வரும், இப்படி ஒரு வருத்தம் வரும், இப்படி ஒரு துக்கம் வரும், இப்படி ஒரு இழப்புகள் வரும், இப்படி ஒரு மரணம் எனக்கு வரும், இப்படி ஒரு பிரிவினைகள் என் குடும்பத்திலே வரும், இப்படி ஒரு கசப்புகள் வரும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த சூழ்நிலை எதிர்பார்க்கவே இல்லை. சூழ்நிலைகளின் நிமித்தமா இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். எதிர்பாராத இந்த சூழ்நிலைகளின் நிமித்தமா மிகவும் தள்ளாடி கொண்டிருக்கிறேன், என் குடும்பம் தள்ளாடி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். சூழ்நிலையில் நிமித்தமா தள்ளாடுகிற உங்களை ஆண்டவர் பலப்படுத்த விரும்புகிறார். இந்த 5 மாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள், நிறைய நெருக்கடிகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கும். சில கடன் பிரச்சனை, சில பொருளாதார நெருக்கடி உங்களை தள்ளாட பண்ணியிருக்கலாம். மனுஷிக வார்த்தைகள் உங்களை தள்ளாட பண்ணியிருக்கலாம். சூழ்நிலைகள் உங்களை தள்ளாட பண்ணியிருக்கலாம். பயங்கள் உங்களை தள்ளாட பண்ணியிருக்கலாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, தள்ளாடி கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளாலும் தம்முடைய பலத்தாலும் உங்களை இடைக்கட்டி இந்த 6வது மாதத்தில் எழுந்து நிமிர்ந்து ஆண்டவர் உங்களை நிற்க செய்ய போகிறார். ஸ்தோத்திரம். உம்மால ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மால ஒரு மதிலை தாண்டுவேன்கிற வார்த்தை கேட்பேன். ஸ்தோத்திரம். பெரிய பிரச்சனைகளை கடந்து வர ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தள்ளாடுகிறவனை பலத்தால் இடை கட்டுகிற தேவன் என்று நாங்கள் சிந்தித்தோம் ஆண்டவரே. அப்போ அந்நாள் உடைய வாழ்க்கையிலே தள்ளாடுகிற ஒரு சூழ்நிலை வந்த பொழுது வார்த்தைகளினால், அற்புதங்களினால் அவங்களை பலப்படுத்தினீங்க ஆண்டவரே. யோபுடைய வாழ்க்கையிலே இழப்புகளினால் வந்த ஆண்டவரே அந்த தடுமாற்றத்தை, தள்ளாடுகிற சூழ்நிலையை அற்புதங்களால், வார்த்தைகளால் ஆண்டவரை பலப்படுத்தினீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். மனுஷிக வார்த்தைகளால் மிகவும் பயந்து போய் தள்ளாடி கொண்டிருந்த எலியாவை வார்த்தைகளினால் பலப்படுத்தினீங்க. சூழ்நிலைகளின் நிமித்தமா தள்ளாடுகிற சூழ்நிலையில் இருந்த ஆண்டவரை நகோமியை பலப்படுத்தினீங்க. அதே போல் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், தூரத்திலும் சமீபத்திலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த
6வது மாதம் இவங்களுக்கு ஒரு துவக்கம் குறிக்கிற மாதமாய், அற்புதத்தின் நாட்களாய், ஆசீர்வாதத்தின் நாட்களாய் இருக்கட்டும். பண நெருக்கடிகள், பொருளாதார நெருக்கடிகள், இக்கட்டான சூழ்நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே. தள்ளாடுகிற சூழ்நிலை மாறட்டும். இவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கட்டும். ஊழியத்தில் தள்ளாடுகிற சூழ்நிலை மாறட்டும். வேலையில் தள்ளாடுகிற சூழ்நிலை மாறட்டும். பொருளாதாரத்தில் தள்ளாடுகிற சூழ்நிலை மாறட்டும். குடும்பத்தில் தள்ளாடுகிற சூழ்நிலை மாறட்டும். ஆண்டவரே, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிற, காலேஜுக்கு போகிற நாட்கள் வந்துவிட்டது. ஒருவேளை பிள்ளைகளை ஸ்கூல்ல சேர்ப்பதற்கும் கல்லூரியில சேர்ப்பதற்கும் பணமில்லாமல் தள்ளாடி கொண்டிருக்கிற பெற்றோர்களை கர்த்தாவை கண்ணோக்கி பாரும். அவர்களுக்கு வேண்டிய பண தேவைகளை, பொருளாதார தேவைகளை சந்தியும். வியாதிகளினால், பலகீனங்களால் தள்ளாடுகிறவர்களுக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தாரும் ஆண்டவரே. கடன் பிரச்சனைகளால் சிக்கி தவித்து தள்ளாடி கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே, தேவைகளை சந்தித்து தள்ளாடுகிற அவர்களை தேவன் நிலைநிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் காணப்படுகிற சமாதான கேடுகள், தனிப்பட்ட வாழ்க்கையில காணப்படுகிற சமாதான கேடுகள், ஆரோக்கிய கேடுகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். இந்த 6வது மாதத்தில் நன்மையும் கிருபையும் பின்தொடர்கிற நாட்களாக இருக்கட்டும். பலவான்களுடைய வில் முறியட்டும் ஆண்டவரே. இவர்களுக்கு விரோதமா, இவங்க குடும்பங்களுக்கு விரோதமா, இவர்களுடைய ஊழியங்களுக்கு விரோதமா எழும்புகிற சத்துருவின் வில், பலவானுடைய வில் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் முறியட்டும். மந்திரவாதத்தின் வில் முறியட்டும். செய்வனை வில் முறியட்டும் ஆண்டவரே. சாபம் என்கிற வில் முறியட்டும் ஆண்டவரே. மனுஷிக வார்த்தை என்கிற வில் இயேசுவின் நாமத்தில் முறியட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த தொலைக்காட்சியை கர்த்தாவை ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே, இதை நடத்துகிற அருமையான தாசரை ஆசீர்வதிப்பீராக. வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.